இந்த வழக்கு என்பது 6 ஆண்டுகளா விசாரிக்கப்பட்டு இன்னைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. நீங்க தொடர்ந்து இந்த வழக்கை பார்த்துட்டே வந்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட விஷயம் இந்த ஒரு தீர்ப்பிற்கு மிகப்பெரிய பங்காற்றி இருக்கு அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தை சொல்வீங்க இந்த வழக்குல? பழமொழிகள் பல இருக்கு. பொதுவாக வழக்கறிஞர் தொழில சொல்லக்கூடிய பழமொழி ஒண்ணு முக்கியமானது. பேரறிஞர் அண்ணா சொன்னது, சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வக்கீல்களினுடைய வாதம் ஒரு வெளிச்சம், ஒளி விளக்கு அப்படின்னு சொல்லி, அந்த விதத்துல இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக வாதாடைய வழக்கறிஞர்களை முதல்ல பாராட்டணும். எந்த விதத்திலயுமே நம்ம இதுவாயிடக்கூடாதுன்னு சொல்லி பல தீர்ப்புகள் அப்ப உதாரணமாக சொல்லலாம். மரியாதைக்குரிய நம்முடைய பாப்பா மோகன் வழக்கறிஞரை கூட சொல்லலாம். கூகுள் ராஜுடைய வழக்கை அவ்வளவு கண்ணுங்கருத்தமாக அந்த வழக்கை விசாரித்து அந்த தீர்ப்பை வாங்கி தந்தார். எவ்வளவோ அரசியல் உள்ளீடுகள் தலையீடுகள் இருந்த போதிலும் அதை வழக்கறிஞர்களுடைய பணியை சிறப்பா செஞ்சிருக்காங்க. அதே போல ஊடகத்துறை எடுத்துக்கிட்டா நக்கீரன் அல்டிமேட். நீங்க உங்களுடைய ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் மிரட்டினாலும் கூட அதை பற்றி கவலைப்படாமல் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்ற அடிப்படையில இந்த தீர்ப்புல நீங்க வருவதற்கு ஒரு முக்கியமான காரணம். நீதிமன்றங்கள் சட்டப்படி நடக்கக்கூடியது. மக்கள் மன்றத்திற்கு இந்த தவறுகளை நீங்க கொண்டு போனதுல நக்கீரனுடைய பங்களிப்பு. அதே போல திமுகவை சார்ந்த கனிமொழி, மாண்புமிகு முதல்வர் போன்றவர்களுக்கு இதுக்கான கிரெடிட்ஸ் இருக்கு. இன்னும் இந்த வழக்கு நியாயமான தீர்ப்பை பெறுவதற்கு அந்த வழக்கு தொடர்பாக சாட்சியம் கொடுத்தவர்கள், ஆவணங்கள் தயாரித்து கொடுத்தவர்கள் எல்லாருக்குமே இதுல ஒரு நல்ல பங்களிப்பு இருக்கு. எல்லோருக்குமே பாராட்டுகள். இதுல